அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல கிரிவலம் செல்வதால் அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தருன்னு தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும், இந்த ஐப்பசி மாதத்துல பார்த்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு என்னன்னா, இந்த நாளில் தான் பௌர்ணமி தினத்துல சிவன் ஆலயங்களை பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகம் சிறப்பாக நடத்துவாங்க. அந்த நிலையில பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டிற்கான அன்னாபிஷேகம் எப்போது அமைய போகுது? இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி எந்த நேரம் தொடங்குது, எந்த நேரத்தில் முடியுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த நாளில் திருவண்ணாமலை தலத்திற்கு சென்று வழிபட்டால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் சிவ பக்தர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஓம் நமச்சிவாய என்னும் பதிவை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை மட்டும்தாங்க கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களும் சிறப்பான பலன் பெறணும் சொன்னாலும், ஆனால் ஒவ்வொரு மாதமும் அமையக்கூடிய பௌர்ணமி தேதி இது. நீங்கள் கிரிவலம் செஞ்சீங்கன்னா அதனை விட சிறப்பான பலனை பெற முடியும். அந்த வகையில் இந்த ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமி நாளை எப்படி நீங்கள் கிரிவலத்தை தொடங்கணும், வழியில் என்னென்ன லிங்கங்களை வழிபடணும் தெரிந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் திருவண்ணாமலை தலன்னு பார்த்தீங்கன்னா இது அக்னி தலமாக அமைந்திருக்குதுங்க. இந்த கோவில் தாங்க பஞ்சபூத தலங்களில் சிவ ஆலயங்களில் இது அக்னி தலம்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரன் ஆலயம் பார்த்தீங்கன்னா நினைத்தாலே முத்தி அளிக்கக்கூடிய ஆலயம்னு சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரரும் உண்ணாமலை அம்பிகையும் தரிசிப்பது எவ்வளவு அளவுக்கு சிறப்பான பலன் நமக்கு பெற முடியுமோ அதே அளவுக்கு இந்த மலையை சுற்றி வருவது இறைவனை நினைத்து கொண்டே வளம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடலும் உள்ளமோ நலம் பெறுனே சொல்லலாங்க. நீங்கள் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா கிரிவல செல்ல அனைத்து நாட்களும் உகந்த தினனாலும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினல கிரிவலம் சென்றீங்கன்னா அதனை விட சிறப்பான பலனை பெற முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடத்தக்கூடிய நேரத்தில் நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றீங்கன்னா உங்களுக்கு அளவில்லாத பலன்களை பெற முடியும். அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டிற்கான அன்னாபிஷேகம் நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமையில அமையிருக்கு. 4ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா இரவு 9:43 துவங்கி அடுத்த நாள் 5ஆம் தேதி இரவு 7:27 வரை பௌர்ணமி தேதி அமைந்திருக்கு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா காலையிலேயே 10:14 வரையுமே அஸ்வினி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் இணையக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு. இந்த நாளை பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அன்னாபிஷேகம் நடத்தப்படுவதால் மிக விசேஷமான பலனை நீங்கள் பெறலாங்க. அன்னாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தலத்தில் நீங்கள் கிரிவலம் செல்லும்போது உங்களுக்கு அளவில்லாத பலன்களை பெற முடியும். ஏன்னா இந்த அன்னாபிஷேகம் சிவபெருமானுக்காக நடத்தக்கூடிய ஒரு வழிபாடுங்க. நீங்கள் இந்த நாளை கிரிவலம் செல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிரிவலத்தினுடைய சுற்றளவு மட்டும் 14 கிலோமீட்டராக இருக்குது. இந்த கிரிவலத்தினுடைய செல்லும் வழியில் பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்கங்களை தரிசித்து செல்லுங்க. இந்திரலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், நீருதிலிங்கம், யமலிங்கம் மற்றும் குபேரலிங்கம், ஈசான்ய லிங்கன்னே 8 லிங்கங்களையும் தரிசித்து செல்லுங்க. குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் இந்த லிங்கங்களை தரிசித்தனா வாழ்க்கையில இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வாக அமையுங்க. நீங்க ஒவ்வொரு லிங்கத்திற்கு ஒரு சிறப்பம்சம் இங்க அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, வழியில நீங்க ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்களும் அமைந்திருக்கு. 16 விநாயகர், 7 முருகன் கோவில்கள்னு ஆதி காமாட்சி அம்மன்னு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையில் மட்டும் 99 கோவில்கள் இடம்பெற்றிருக்குதுங்க. திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா சேஷாஸ்திரி சுவாமிகள், ரமண மகரிஷி, யோகி ராம் சுரத்குமார் ஆகியோருடைய ஆசிரமங்களும் இருக்குதுங்க. இங்கு பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வசதிக்கேற்ப முன்பதிவு செய்து கொண்டு நீங்கள் அறைகளில் தங்கி ஓய்வெடுக்கலாங்க. இங்கு நீங்கள் கிரிவலம் செல்வதாக இருந்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நிறைமாத கர்ப்பிணி தன் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை நினைத்து கொண்டு அடியெடுத்து வைப்பது போலதாங்க நீங்கள் கிரிவலம் செல்லும்போது மனதார சிவபெருமானை நினைத்து கொண்டு சிவனின் மந்திரங்களை உச்சரித்து கொண்டே பக்தியோடு நடந்து செல்லணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரிவலம் செல்லக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகளுக்கு அன்னமிட்டிங்கன்னா இனிப்பு வாங்கி வைத்தாலோ பெரும் புண்ணியமும் வந்து சேரும். இது பார்த்தீங்கன்னா 1000 எறும்பு உண்கிறது
அத்தனாயிரம் நண்பர்களுக்கு நீங்கள் உணவிட்ட பலனை பெற முடியுங்க. நீங்கள் இந்த கோவிலில் கிரிவலம் தொடங்குவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசித்து அவரின் அனுமதி பெற்ற பிறகு செல்லுங்க. பூத நாராயணர் தாங்க இந்த திருவண்ணாமலையினுடைய காவல் தெய்வமாக விளங்குறாரு. அவரே வணங்கிய பின்னாடி தான் வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை வணங்கிட்டு நீங்கள் கிரிவலத்தை தொடங்கணும். மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்தை வணங்கி மலையை வலம் வர தொடங்கணுங்க. இதுதாங்க திருவண்ணாமலை தளத்தில் பௌர்ணமி நாளில் கிரிவலம் வழிபட்டிங்கன்னா சிவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும். 12 ராசிகள் பார்த்தீங்கன்னா எந்த நாட்களில் வழிபட்டா உங்களுக்கு அளவில்லாத பலன்களை பெற முடியும்னு தெரிந்து கொண்டு நீங்கள் திருவண்ணாமலை தளத்தில் கிரிவலம் செல்வது இன்னும் அதிகப்படியான பலனை பெற்றுத்தரும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில சிம்ம ராசிக்காரர்கள் வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. திங்கக்கிழமையில கடகராசி நண்பர்களும் விருச்சகம் மேஷ ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையில கிரிவலம் செல்லுங்க. போல பார்த்தீங்கன்னா துலாம் ரிஷப ராசியை சேர்ந்தவங்க வெள்ளிக்கிழமையில நீங்கள் கிரிவலம் சென்று வழிபடுங்க. மிதுனம் கன்னிராசிக்காரர்கள் புதன்கிழமையிலும், தனுசு மீனராசி நண்பர்கள் வியாழக்கிழமையில கிரிவலம் செல்லுங்க. மகரம் கும்பராசிக்காரர்கள் சனிக்கிழமையில மலை ஏறுவதோ கிரிவலம் செய்வதோ உங்கள் ராசியை ரொம்பவே பலப்படுத்துங்க. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களோ எடுத்த காரியங்களோ வெற்றி அடைந்திடும். எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் உள்ளடக்கிய ஒரு மலைக்கோவில்னா அது திருவண்ணாமலை தலம் தாங்க. என்னதான் நம்ம திருவண்ணாமலைக்கு பல முறை சென்றாலுமே பல விஷயங்கள் நமக்கு இன்னும் தெரியாம தான் இருக்கு. அது என்னன்னு தொடர்ந்து நாம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம். திருவண்ணாமலை தலம் பார்த்தீங்கன்னா நடுநாட்டு தலங்களில் இந்த ஆலயமும் ஒன்று. இந்த தலம் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இருக்குதுங்க. நால்வராலுமே பாடப்பட்ட தலம் கூட சொல்லலாம். நீங்கள் எங்கிருந்து நினைத்தாலும் முக்தி அளிக்கக்கூடிய தலம் தாங்க இது. தலம் பார்த்தீங்கன்னா பிரம்மன் திருமாலினுடைய ஆணவம் அளித்த தலமாகவே இருக்கு. அர்த்தநாரீஸ்வர கோலக்கொண்ட தலம் தாங்க இது. கார்த்திகை தீபத்தின் மூலத்தலங்கள் கூட சொல்லலாம். ஆதார தலங்கள்ல இது மணிப்பூரக தலமாக இருக்குது. இந்த தல மலையுச்சில் ஏற்றக்கூடிய தீபம் தாங்க உலக புகழ் பெற்றதாக அமைந்திருக்கு. நகருடைய மையத்துல மலையடிவாரத்துல அண்ணாமலையார் ஆலயம் பார்த்தீங்கன்னா 24 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்குங்க. கோவில்கள 9 கோபுரங்கள் இருக்குது. கோபுரங்கள் அதிக நிறைந்த ஆலயம் இதுதாங்க. கொடிக்கம்பம் அருகே செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக இங்கு காட்சியளிக்கிறாரு. பஞ்சலிங்கங்களும் 4 முகங்கள் கொண்ட பிரம்மலிங்கமும் இங்கு அமைந்திருக்கு. காலபைரவர் சன்னதி தனியாக இருக்குதுங்க. இங்கேதான் முருகப்பெருமான் இளைஞர் என்னும் பேர்ல 3 இடங்களை நீங்க வணங்க பெறுவீங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா அருணகிரியுடன் சவால் விட்டால் சம்பத்தானான்னு சொல்லுவாங்க. அதற்காக முருகன் பார்த்தீங்கன்னா அருணகிரிக்கு கம்பத்துல காட்சி தந்திருக்காரு. இவர் தான் கம்பத்தினர் என்ற பேர்ல வளைகாப்பு மண்டப தூண்ல நீங்க பார்க்கலாம். இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா ஆடிப்புறத்தன்று மாலை ஆலயத்தின் உள்ளேயவே உண்ணாமலை அம்பிகை முன்னாடியே தீமிதி விழா நடத்தக்கூடிய ஆலயம் இது மட்டும்தான். வேறு எந்த சிவ ஆலயத்திலும் நீங்க பார்க்க முடியாது. மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா திட்டிவாசல் வழியே உற்சவ மூர்த்திகள் வெளிவருவது இந்த ஆலயத்தில் மட்டும் நடத்துகிறாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அருணகிரிக்கு விழா எடுக்கக்கூடிய ஆலயமாக அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சி தருவதாகவும் சொல்லுவாங்க. இதே காந்தமலைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மலையை ஒரு முறை தரிசிக்க சென்றீங்கன்னா மீண்டும் மீண்டும் உங்களை இந்த மலைக்கு தூண்டுங்க. கிருத யுகத்துல இந்த மலை பார்த்தீங்கன்னா அக்னி மலையாகவும், திரேத யுகத்துல மாணிக்க மலையாகவும், துவார யுகத்துல தாமிர மலையாகவும், இந்த கலியுகத்துல கல் மலையாகவும் அண்ணாமலையார் காட்சியளித்து வராரு. மலையே ஒவ்வொரு இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனத்தை நீங்க தரிசிக்கலாம். மேலும் இந்த கோயில பார்த்தீங்கன்னா திருக்கையாலயத்துல ஆழ்நிலை தியானத்துல இருந்த சிவபெருமானுடைய கண்களை பார்த்தீங்கன்னா அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால இந்த பிரபஞ்சமே பார்த்தீங்கன்னா இருட்டாயிருக்கு. அதனால ஜீவராசிகள் அனைத்துமே ரொம்ப துன்பத்துக்கு ஆளாகுனாங்க. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்கதான் இந்த பூலோகத்துல காஞ்சிபுர கம்பை நதிக்கரையில அன்னை காமாட்சி தவம் இருந்திருக்கா. பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கம்பை நதி வெள்ளத்துல அமைந்த சிவலிங்க கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அனைத்திருக்கா அன்னை காமாட்சிமே. ஐயனே, நீங்க எப்போதுமே என்னை பிரியாது இருக்க தங்கள் திருமேனியில எனக்கு இடப்பாக்கா தந்தரல வேணும்னு சக்தி வேண்டியிருக்கா. பிறகு பார்த்தீங்கன்னா சிவபெருமானு அண்ணாமலை சென்று தவம் செய்யணும் உத்தரவிட்டிருக்காரு. பிறகு பார்த்தீங்கன்னா மலையாக இடதுமாக சுற்றிவான்னு அசுரீரி ஒழித்திருக்கு. அதன்படி தாங்க கிரிவலம் சென்ற அன்னையை சிவபெருமான் பார்த்தீங்கன்னா தனது இடப்பாக்கத்துல ஆட்கொண்டிருக்காரு.
இந்த திருவண்ணாமலை தலம் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.